பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். கர்நாடகாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. கர்நாடக அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு கர்நாடகா தண்ணீர் திறக்காத நிலையில் முதல்வர் விஜய் அறிவுறுத்தலின்படி வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் உத்தரவுகளை பின்பற்றி தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீரை கர்நாடகம் திறந்து விடாத நிலையில் கர்நாடக அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க மறுக்கிறது கர்நாடகா. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. என்ன விவரம்? தமிழக முதலமைச்சர் சார்பாக இந்த அறிவுறுத்தல் படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 28/7 அன்று நடைபெற்ற 139வது கூட்டத்தில் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு காவிரி படுகையின் நீரியல் வானிலை சூழலை ஆய்வு செய்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட சொல்லி 3500 தண்ணீர் திறக்க உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் உத்தரவுக்கு பிறகு பிலிகுண்டலுவில் 29/7 மற்றும் 2/8 நேற்று வரை வரப்பட்ட நீரின் அளவு வினாடிக்கு 158 முதல் 550 கண்ணாடி மட்டுமே என்று தமிழக அரசு செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றைய நிலவரப்படி கர்நாடகாவின் KRS அணையில் 23 TMCயும், கபினியில் 18 TMCயும், ஆரங்கியில் 7 TMCயும் மற்றும் ஏமாவதியில் 28 TMCயும் என மொத்தம் 77 TMC தண்ணீர் மொத்தமாக இருப்பு வைத்திருக்கிறார்கள். எனவே விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கு நீரை தனது அணைகளில் இருந்து திறந்து விடுவதில் கர்நாடக அரசு எந்த சிரமமும் இருக்காது எனவும், இதற்கிடையே KRS மற்றும் கபினி அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை பெய்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விகிதாச்சார அடிப்படையில் பிலிகுண்டுவில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீரின் அளவு 26 TMC ஆகும். இதன்படி காவிரி மேலாண்மை ஆணையம் அளித்த உத்தரவான 4.5 TMC மிக குறைவு எனவும் சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு அளிக்க தவறியதாலும் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீர் 26 TMC தண்ணீர் என்பதாலும் மூத்த வழக்கறிஞர் ஆலோசனைப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று உச்சநீதிமன்றத்தை அணுகி தக்க உத்தரவை பெற அறிவுறுத்தியிருப்பதாகவும், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இப்பிரச்சனைக்கு தீர்வு காணவும் தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை குறித்த காலத்தில் பெறவும் உச்சநீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரமேஷ், இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு என்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும், அது குறித்த தகவல் இருக்கா? நிச்சயமாக இந்த வழக்கு என்பது வரக்கூடிய நாட்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிகிறது. இந்த குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே பலமுறை இதுபோன்ற இந்த நடுவர்மன்ற உத்தரவுக்கு எதிராக சென்ற போது கடந்த காலங்களிலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நம்பராகி எந்த ஜட்ஜி என்ற ஒரு விசாரணை வரும்பொழுது அதில் தமிழக அரசுடைய வழக்கறிஞர்கள் வாதாடுவார்கள். அதே போல கர்நாடக அரசு சார்பிலும் வழக்கறிஞர்கள் வாதாடுவார்கள். மத்திய நீர்வளத்துறை சார்பாகவும் இதற்கு கருத்துக்கள் எடுத்து வைக்கப்படும். அந்த அடிப்படையில் நீர் திறப்பது குறித்து ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துடைய நீர்வளத்துறை செயலராக புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய பிரசாந்த் வடநேரே அவரும் இந்த செய்திக்குறிப்பு தயாரிப்பில் முக்கியமான பங்கு வகித்திருக்கிறார். முதலமைச்சர் இன்று காலையிலிருந்து குறிப்பாக தலைமைச் செயலகத்திற்கு வரவில்லை என்று சொன்னாலும் கூட இது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தை அவருடைய முகாம் அலுவலகத்தில் நடத்தியிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துடைய சட்டத்துறை அமைச்சர் நிர்மல் குமாரும் இந்த வழக்கு குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கார்த்திகா, காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு கர்நாடகா தண்ணீர் திறக்காத நிலையில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. விகிதாச்சார அடிப்படையில் நீரை பெறுவதற்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தலின்படி வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விகிதாச்சார அடிப்படையில் நீரை பெறுவதற்காகவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் உரிய நீரை பெறுவதற்காகவும் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது.
தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீரின் அளவு 26.954 டிஎம்சி எனும் நிலையில் காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை குறித்த காலத்தில் பெறுவதற்காக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருப்பதாக அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. விகிதாச்சார அடிப்படையில் நீரை பெற முதல்வர் விஜய் அறிவுறுத்தலின்படி வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. நதிநீர் பங்கீடு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் உரிய நீரை பெறுவதற்காகவும் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் 77 டிஎம்சி நீர் இருப்பதாக தமிழ்நாடு அரசு மனுவில் தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கும் நிலையில் கர்நாடகாவில் 77 டிஎம்சி நீர் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீரின் அளவு மற்றும் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு உள்ளிட்டவையும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.